காஞ்சி கிச்சன். நான் ஒரு 15 டேஸ் ஆச்சு வீடியோ போட்டு. ஏன்னா என் ஃபோனில் கொஞ்சம் ப்ராப்ளம்ஸாக இருந்தது, அதனால் போட முடியல. இப்போ தான் சரியாச்சு. ஸோ இல்லை நம்ம திருப்பி கண்டினியூ பண்ணுவோம் எபிசோட்ஸ்லாம். எபிசோட் 8ல் நம்ம என்ன குழம்பு பார்க்க போகிறோன்னு வாங்க எபிசோடில் போய் பார்க்கலாம். இப்போ இந்த எபிசோடில் என்ன பார்க்க போகிறோம்னா பருப்பு உருண்டை குழம்பு பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் பார்த்துடலாம். கடலப்பருப்பு ஒரு டம்ளரில் அரை டம்ளர் எடுத்துக்கோங்க. கப்பாக இருந்தால் சின்ன கப்பாக இருந்தால் ஒரு கப் எடுத்துக்கோங்க. சின்ன வெங்காயம் ஒரு 25 கட் பண்ணி வச்சுக்கோங்க. பூண்டு, பச்சை மிளகாய், பெரிய வெங்காயம் ஒன்று, தக்காளி ஒன்று, புளி உங்கள் தேவைக்கான குழம்புக்கு தேவையான புளி வச்சுக்கோங்க. கொஞ்சம் புளிப்பு வேணுன்றவங்க புளிப்பு சேர்த்துக்கோங்க. புளிப்புலாம் நாங்கள் திட்டமாக சாப்பிடுவோன்றவங்க உங்கள் குழம்புக்கு எப்படி செய்வீங்களோ அப்படி வச்சுக்கோங்க. அப்புறம் கொத்தமல்லி, கருவேப்பிலை, மஞ்சள் பொடி, அப்புறம் மிளகாய்த்தூள். மிளகாய்த்தூள்னால் தனி மிளகாய்த்தூளோட சாம்பார் போடுவோம் இல்லையா, அந்த மிளகாய்த்தூள். அப்புறம் தாளிக்கிறதுக்கு என்ன நான் செய்யலான்னு பார்த்துக்கலாம். தாளிக்கிறதுக்கு ஜீரகம், பெருஞ்சீரகம், மிளகு, வெந்தயம், கடுகு, ஜீரகம் இதை வச்சு தாளிக்க போகிறோம். நம்ம தாளிப்புக்கு இது வாங்க எப்படி போய் சமைக்கலான்னு பார்க்கலாம். இப்போ அடுப்பத்தை வச்சுக்கோங்க. நான் ஏற்கனவே அடுப்பத்தை வச்சு கொஞ்சம் சட்டியை சூடாக்கி வச்சுட்டேன். அதனால் என்ன பண்ணுறேன், நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. நம்ம இந்த பருப்பு குழம்புக்கெலாம் நல்லெண்ணெய் நல்லாயிருக்கும். நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. உங்களுக்கு தேவையான அளவு நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. கொஞ்சம் எண்ணெய் காயட்டும். எண்ணெய் காஞ்சிருச்சு. பெருஞ்சீரகம் ஒரு ஸ்பூன் சின்ன ஸ்பூனில் ஒரு 1/4 ஸ்பூன் போட்டுக்கோங்க. கடுகு ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன். ஜீரகம் ஒரு ஸ்பூன், மிளகு ஒரு 1/4 ஸ்பூன், வெந்தயம் ஒரு 1/4 ஸ்பூன். நம்ம ஃப்ளேவருக்கு கருவேப்பிலை, ஒரு பச்சை மிளகாய் கீராமல் போடுங்க. பூண்டு பல் ஒரு 10 பூண்டு பல். நல்லா வதங்கட்டும். நமக்கு பூண்டு கலர் மாறுது பார்த்தீங்களா? இந்த டைமில் பூண்டு கலர் மாறுது. இப்போ கொஞ்சோண்டு பெருங்காய பொடி போட்டுக்கோங்க. நம்ம கட் பண்ண வச்ச சின்ன வெங்காயம் போட்டுக்கோங்க. எல்லாம் வதக்கிக்கோங்க. இப்போ வெங்காயம் நல்லா நம்ம கண்ணாடி பதத்துக்கு வந்துடுச்சு. இந்த டைமில் தக்காளி போட்டுக்கோங்க. ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சோம் இல்லைங்களா, தக்காளி போட்டுக்கோங்க. நமக்கு எல்லாம் சேர்ந்து குழைய வரணும். ஒரு மஞ்சப்பொடி ஒரு 1/4 ஸ்பூன் போட்டுக்கலாம். உப்பு கூட நிறைய பேர் போட்டு குழைய வைப்பாங்க. சில பேருக்குலாம் முதல்ல ஆரம்பிக்கிறவங்களுக்கு உப்பு அளவு தெரியாதனால நம்ம மஞ்சப்பொடி போட்டு நம்ம குழைய வச்சுக்கலாம். ஏன்னா பிகினர்ஸ்க்கு தான் செஞ்சு காமிக்கிறோம். நல்லா வேகட்டும். நமக்கு நல்லா குழையட்டும். ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே சிம்மில் வச்சுடுங்க. இப்போ நாளைக்கு வெங்காயம் எல்லாம் நல்லா குழஞ்சிடுச்சு. நம்ம இந்த ஸ்டேஜில் கரைச்சி வச்சுருக்க புளி தண்ணியை ஊற்றிக்கலாம். புளிப்பு வேணுன்றவங்க கொஞ்சம் புளிப்பாக பண்ணிக்கோங்க. இல்லை எங்களுக்கு புளிப்புலாம் இது பண்ணுறவங்க கொஞ்சம் திட்டமாக, நான் வைக்கிறது புளிப்பு கொஞ்சம் திட்டமாக இருக்கும். புளிப்புலாம் தெரியாது. நல்லா கொதிக்கிட்டோம். நமக்கு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. நான் வைக்கிற குழம்பு ஒரு 4 பேர் சாப்பிடலாம். இப்போ புளித்து நல்லா கொதிச்சிட்ருக்கு. நம்ம சாம்பாருக்கு வச்சுருக்க மிளகாய் பொடி நல்லா ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. எங்கள் வீட்டு காரமாக இருக்கும், அதனால நான் ஒரு 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். காரம் இல்லாதவங்க 4 ஸ்பூன் போட்டுக்கோங்க. நல்லா கலக்கி விட்டு நல்லா ஒரு சொம்பு தண்ணி ஊற்றிடுங்க. இதான் நம்ம குழம்பு அளவுக்கு பண்ண போகிறோம். பருப்புலாம் போட்டால் நமக்கு சுண்டும். அதனால் இன்னும் ஒரு சொம்பு தண்ணி ஊற்றிக்கலாம். நம்ம இன்னொரு சொம்பு தண்ணி ஊற்றிக்கலாம். அதில் நம்ம பருப்புலாம் போட்டால் சுண்டும் இல்லையா, அதனால் நம்ம என்னால் 2 சொம்பு தண்ணி ஊற்றிக்கலாம். நல்லா குழம்பு கொதிக்கிட்டோம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. உப்பு கம்மியாக கூட போட்டு நம்ம போட்டுக்கலாம். இப்போ தெரியாதவங்க திட்டமாக போட்டுக்கோங்க.
இப்போ நம்ம குழம்பு கொதிச்சிட்ருக்குது. அதுக்கு வந்து நம்ம உருண்டைக்கு தேவையான பொருட்களை பார்த்துலாம். நம்ம கடலப்பருப்பு ஊற வச்சோம் இல்லைங்களா, ஊற வச்சு அது மிக்சியில் வச்சுக்கோங்க. ஃப்ளேவருக்கு கொஞ்சோண்டு கொத்தமல்லி, கொஞ்சமாக சும்மா ஒரு பிஞ்சு வந்து பெருஞ்சீரகம், பெருங்காய பொடியும் அதே போல் ஒரு பிஞ்சு, உப்பு ஒரு பிஞ்ச் அளவு எல்லாத்தையும் சேர்த்து நம்ம மிக்சியில் போட்டு ஒரு ஓட்டிடலாம். 2 பல்ஸ் போடுங்க போதும். ரொம்ப மசி அரைக்கக்கூடாது, கொஞ்சம் குறன்னு இருக்கணும். இப்போ நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்தீங்களா பருப்பில் கொஞ்சமாக வெங்காயம், பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருந்தீங்க, கொஞ்சமாக வெங்காயம் போட்டுக்கோங்க. ஒரே ஒரு பச்சை மிளகாய் நல்லா பொடிசாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் உருண்டை பிடிச்சிக்கோங்க. ரொம்ப அழுத்தாமல் பிடிச்சிக்கோங்க. இந்த மாதிரி எவ்வளோ உருண்டைகள் வருதோ நம்ம அந்த மாதிரி பிடிச்சி வச்சுக்கலாம். குழம்பு பாருங்கள், நல்லா நமக்கு கொஞ்சம் கொதித்து இந்த கொஞ்சம் தண்ணி சுண்டுற பதத்துக்கு வரும் இல்லைங்களா, அந்த டைமில் நம்ம இந்த உருண்டையை போட்டுடலாம். பொறுமையாக போடுங்க, நல்லா முங்கணும் நமக்கு குழம்புல. நல்லா போட்டுட்டு நம்ம கரண்டியை வந்து விட்டு கலக்காமல் அப்படியே வச்சுட்டு சிம்மில் வச்சுடுங்க. ஒரு 10 மினிட்ஸ் சிம்மில் வச்சுடுங்க. நமக்கு நல்லா குழம்பெல்லாம் சுண்டி வரும். இப்போ பாருங்கள், குழம்பு நல்லா சுண்டி வந்திருக்கு. இந்த பதம் இறக்கிடுங்க. நல்லா நமக்கு வெந்திருக்கும். இதுக்கு மேலே விட்டுட்டிங்கன்னா கல் மாதிரி ஆகிடும், சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது நமக்கு. ஸோ இந்த ஸ்டேஜில் இறக்கிடலாம். இறக்கிட்டு தாளிப்புக்கு நல்லா வாசமாக தாளிக்கணும் இல்லையா, அதுக்கு தாளிப்புக்கு வானல் வச்சுருக்கேன். வானலும் எண்ணெய் நல்லா காயட்டும் நமக்கு. நம்ம கொத்தமல்லி குழம்பு வச்சுருக்கோங்க இல்லையா, குழம்புல கொஞ்சம் கொத்தமல்லி தூவிடலாம். கொத்தமல்லி தூவிட்டு நல்லா வாசமாக இருக்கும் நமக்கு. தூவிடுங்க. நமக்கு வானலில் காஞ்சிடுச்சு தாளிப்புக்கு. இப்போ நம்ம கருவேப்பிலை நல்லா எண்ணெய் காஞ்சிட்ருக்குது. வடகம் இருக்கவங்க வடகம் போட்டுக்கோங்க, வடகம் இல்லாதவங்க கடுகு போட்டு தாளித்து போட்டுருங்க. நல்லா நமக்கு வாசமாக இருக்கும். இந்த பாருங்கள், நமக்கு பருப்பு உருண்டை குழம்பு ரெடி ஆகிடுச்சு. சுட சுட சாதம் போட்டு நம்ம சாப்பிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட இருக்க அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களை ரீச் ஆகும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.